ஹலோ கைஸ், நான் உங்க பிஜே. நாம இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல 2025 வரப்போகுது. இந்த 2025ல என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிற பாபா வங்காவோட ப்ரிடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த ப்ரிடிக்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நம்ம இந்த வீடியோல பாபா வங்கானா யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பாபா வங்கா வந்து ஒரு பாட்டி. இவங்க பார்த்தோம்னா 1996லயே இறந்துட்டாங்க. ஆனா இவங்களுக்கு 12 வயசுலயே கண்ணு போயிடுச்சு மின்னல் தாக்கி. ஆனா இவங்களுக்கு அந்த கண்ணு போனதுல இருந்து தான் நிறைய சக்தி கிடைச்சதுன்னும், எதிர்காலத்துல என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கறத இவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கறதுனும், அந்த கணிப்புகளை எல்லாமே கிட்டத்தட்ட 3000 வருஷங்களுக்கு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னும் சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த 2025ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஆனா இவங்க பண்ண நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் உண்மையாவே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுசா ஸ்டார்ட் ஆகும்போது இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு ஆவலோடு தெரிஞ்சுக்க நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம இந்த 2025ல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம லேப்லலாம் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணி பார்த்திருப்போம். ஆனா முதல் வாட்டி 2025ல மனிதனுடைய ஆர்கன்ஸை உருவாக்கலாம், அதற்கான அடித்தளம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால கை கால்கள், கல்லீரல், கிட்னி இது எல்லாத்துலயுமே லேப்லயே செய்யலாம், அதுக்கான அடித்தளம் 2025ல உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லி பாபா வங்கா அவர்கள் ப்ரிடிக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஹியூமன்ஸோட ஆர்கன்ஸ் எல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்படி ஒரு லேப் வந்ததுன்னா உண்மையாலுமே செம்மையா இருக்கும். ஏன்னா மில்ட்ரில எல்லாம் நிறைய பேர் தாக்குதல் நடக்கும்போது கை கால்களை இழந்துடுறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு லேப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் ஆக்சிடென்ட்லயும் அவங்களோட கை கால்கள் எல்லாம் இழந்துடுறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு லேப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சின்ன வயசுலயே பார்த்தோம்னா ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகி நிறைய பேர் இறந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த லேப் ஒரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா மருத்துவத்துறையிலேயே இது ஒரு புரட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா நம்ம கடல்ல புயலை பார்த்திருப்போம். ஆனா சூரிய புயல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற, சூரிய புயலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, ஆல்ரெடி 2023லயே சூரிய புயல் வந்திருக்கு. ஆனா பூமிக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா வந்திருக்கு. அதே மாதிரி 2024லயும் சூரிய புயல் வந்திருக்கு. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியா வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ 2025லயும் சூரிய புயல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சயின்டிஸ்டே கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. 2025ல ஜூலை மந்த்ல சூரிய புயல் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி மட்டும் சூரிய புயல் வந்ததுன்னா கிட்டத்தட்ட பூமியில இருக்கிற 87% மின்சாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நம்ம கண் இமைக்கிற அந்த ஒரு நொடியில 87% பாதிப்படையும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே அந்த புயல் ஒரு நாள் ஃபுல்லா இருந்ததுன்னா நம்மளோட உலகத்தோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட்டும் இல்லாம நெட்வொர்க்கும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பிரெயின் வேவ்ஸ், மூளை அலைகள். இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ போனோட வேவ்ஸ் வச்சு இன்னொருத்தர்கிட்ட பேசுறது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவே நம்மளுக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஆனா 2025ல மூளையை பயன்படுத்தி மூளையோட அலைகள் மூலயமா நம்ம டைரக்டா பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல இந்த ஒரு தகவல். இது வந்து விவேக் சார் ஒரு படத்துல பண்ணிருப்பாரு. அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிதான் இப்போ நம்ம மூளையோட அலைகளை பயன்படுத்தி நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும், ஆனா இப்படி ஒரு விஷயம் வந்ததுன்னா இது ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கும்ல. இது வந்து ஆல்ரெடி எலான் மஸ்கே ஆரம்பிச்சிட்டாரு மூளையில சிப் வைக்கிறத. ஒருவேளை உண்மையா கூட நடக்கலாம் 2025ல. அடுத்தது நிறைய பேர் ரொம்ப நீண்ட காலமாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், ஏலியன் இருக்கா இல்லையா, ஏலியன் அப்படி இருந்தா எப்ப நம்ம பூமிக்கு வரும் அப்படிங்கறத நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கிரவுண்ட்ல ஏலியன் யுஎஃப்ஓட தரையிறங்குனா எப்படி இருக்கும், அப்படிதான் 2025ல வருமானு தெரியாது. ஆனா வரலாம், அதுக்கான தொடக்கமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏலியன் நல்லதா வந்தாலும் கெட்டதா வந்தாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்னு யாருமே கண்டுபிடிச்சது இல்ல. ஆனா 2028க்குள்ள ஏலியன் இருக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பாபா வாங்கோட ப்ரிடிக்ஷன்ல சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா உலக போர். இந்த ரஷ்யா உக்ரைனோட போரே எப்பதான்டா நிப்பாட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளயும் ஒரு பயத்தை உண்டாக்கிச்சு. அதே மாதிரி 2025ல ஐரோப்பியாவுல திடீர்னு நடக்கிற போர்ல தான் உலகம் கொஞ்சம் கொஞ்சமா அழிய வரும். அதுலதான் மனித குலம் கொஞ்சம் கொஞ்சமா அழிவாங்க.
அப்படின்னு சொல்லி பாபா வங்காவோட கணிப்புல சொல்றாங்க. மேபி அதுவும் 3ஆம் உலகப் போரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பூமியே அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. பாபா வங்காவோட கணிப்புப்படி 5079ல தான் பூமி முழுவதுமா அழியும் அப்படின்னு சொல்றாங்க. 3797ஆம் ஆண்டு மக்கள் எல்லாருமே பூமியை விட்டு வெளியேறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மனிதர்கள் எல்லாருமே நம்ம உலகத்துல தான் போருக்கு போறாங்க அப்படின்னு நினைச்சா 3005ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்துல போருக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி கணிப்புல சொல்றாங்க. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இது மட்டும் இல்லாம வியாழன் கிரகத்துல 2028ஆம் ஆண்டு ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஆல்ரெடி ராஜஸ்தான்ல வெட்டுக்கிளிகள் படையெடுத்து வந்து 35,000 பேர் சாப்பிடக்கூடிய விவசாய நிலத்தை ஃபுல்லா காலி பண்ணிடுச்சு, அப்படியே நாஸ்தி பண்ணிடுச்சு. இப்போ 2025லயும் அதே மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவுல 2025ல வெப்பத்தோட அளவு 50% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வெட்டுக்கிளிகள் வருவதற்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ரஷ்யாவோட அதிபர் புதின் 2025ல ஒரு மிகப்பெரிய தலைவரா வருவாருன்னு, அப்படி அவரு அந்த தலைவரா வந்த பிறகு அவங்க சொந்தங்களையே ஒரு ஆள் வந்து தன்னை கொலை செய்வார் எனோ கருதப்படுகிறது. இது வந்து பாபா வங்காவோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும்தான். 2025ல இது எல்லாமே நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ்ல உங்களுக்கு எந்த ப்ரெடிக்ஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம 2025 உங்களோட கணிப்பு என்னவா இருக்கு, உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஒரு பெரிய 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 மோட்டிவேஷனா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.